ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஃபைஸ் பை சேனல். இன்னும் நம்மளை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா NPL 2025 சீசன் 1 எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இது என்ன சொல்கிறேன்னா கடைசி மேட்ச். என்ன இந்த லீக் நம்பர் போட்டி, நான் லாஸ்ட்டு லீகின் கடைசி போட்டி. இது மேட்ச் நம்பர் 14 அகமதாபாத்தில் விளையாட போகிறோம். நாளைக்கு தான் அந்த உண்மையான IPL இந்த மேட்ச் நடக்க போகுது. அதில் யார் ஜெயிப்பார் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஜிடி ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், வித்திவன் சாஹா, சுமம் கில், ஆர் தவன், ஏ கான், எஸ் முல்லனி, ககிஸ்வரபடா, ரஷித் கான், ஜெயந்த் யாதவ், ஏ குமார், மலிங்கா. ஓகே, சின்ன சேஞ்ச் நம்ம ஸ்குவாடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி உள்ளே உட்கார வச்சுருக்கோம், சாம் கரனை உள்ளே கொண்டு வந்திருக்கோம், சூர்யா யாதவ் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் வேறு யாரோ உள்ளே உட்காந்துருக்காங்க. யார் தெரிஞ்சா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டெவான் பிரைஸ் அங்கே தான் இருக்கார். ஓகே மக்களே, சூப்பர் ஸ்டார் தேவையில்லைங்க, உள்ளே போயிடலாம். மேட்ச் நம்பர் எதுன்னு தெரியல, பட் மேட்ச் நம்பர் 14 லாஸ்ட்டு லீக் போட்டிங்க. இது லீகின் கடைசி போட்டி கூட சொல்லலாம். இது அகமதாபாத்தில் நடக்கும்போது வேலி ராஜஸ்தான் ஸ்டேடியம் நடக்குதுங்க இந்த மேட்ச்சு. ஓகே காய்ஸ், வேலி ராஜஸ்தான் ஸ்டேடியம் அகமதாபாத் அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம நடக்க போதுங்க. அதுவும் லீகோட கடைசி போட்டி தாங்க அங்கே நடக்குது. சரியான பெரிய ஸ்டேடியம். இங்கே பார்த்தாலே தெரியும், லைட்லாம் சும்மா செம்மையாக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டேடியம்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டேடியம். பட் எப்போ இந்தியா தோடிச்சோ அப்போலேருந்து இந்த ஸ்டேடியம் எனக்கு பிடிக்காது. பட் லைட்லாம் தக்காளி தரம் கோர மாதம் கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். அன்னைக்கிலி டைல்ஸ் தாங்க கேட்கலாம்னு நினச்சேன், பட் பேசிக்கிட்டே ஹெட் கேட்டேன். அதனால டாஸ் தோச்சிட்டோம். ஃபஸ்ட் பவுலிங் தான் இப்போ இருந்தாலும் பண்ண போகிறோம். அவங்க ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. எதுக்கும் நம்ம ஸ்குவாட் சின்ன சேஞ்சு. சாம் கரன் மற்றும் சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்திருக்காங்க ஃபைனலி. ஓகே மங்களே, இப்போதைக்கு 2 அம்பையர்ஸும் வாக்கிங் பண்ணுறாங்க. லைட்டாக ஸ்டெக்காது. உங்களை யார் பேட்டிங் பண்ணுவாங்களோ அப்போ அவங்க ஃப்ளாக் தான் பறக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் குஜராத் பண்ணுறாங்களோ அவங்க ஃப்ளாக் பறக்குது. பட் விதிமன் சாக மற்றும் கேன் வில்லியம்சன் ஓப்பன். எத்தனை வருஷம் ஆச்சுங்க கேன் வில்லியம்சன் ஓப்பன் பண்ணி. பட் இந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் பவுலிங் போடுவோம். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு புது சேஞ்ச். தக்காளி கோல மாதம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, சேனல் சொல்லி RU ரெடி NPL 2025 சீசன் 1 எபிசோட் 14 இந்த எபிசோட் 16 தான் பார்த்துருப்பீங்க. கடைசி லீகின் போட்டி இது. லீகின் கடைசி போட்டி. பட் செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்டேடியமில். டேலஸ் பண்ணி கூட செம்மையாக மேக் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில. பட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் இல்லை, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம். பட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியமாக என்னன்னு தெரில. ஓகே மக்களே, ஃபஸ்ட் பால் டக்கு பட் ஃப்ரம் கேன் வில்லியம்சன். ஓகே மக்களே, ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டிருக்கோம், அடிச்சிருக்காரு. பட் ஸ்டெக்காதுங்க பயங்கரமாக. இங்கே பயங்கரமாக ஸ்டெக்காது, கொஞ்சம் இல்லை. பட் சரியான க்ரீன் பிச் மாதிரி தாங்க இருக்குது இந்த பால். சரி, இந்த பிச்சு இந்த பால்ன்ட்டு. பட் கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் ஃபீல்டர். எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மேட்ச்சை. ஏன்னா கம்ஃபர்டபுள் நம்ம எப்போயோ குவாலிஃபை ஆகிட்டோம். அதுவும் டாப் 2 பொசிஷன்லாம் இல்லை, டாப் 1 பொசிஷனுக்கு எப்போயோ குவாலிஃபை ஆகிட்டோம். பிளே ஆஃப்ஸ்க்குலாம் எப்போயோ குவாலிஃபை, டாப் 2க்கு எப்போயோ குவாலிஃபை ஆகிடுச்சு. பட் சரியா ரன்னிங் பிட்வீன் அவுட் ப்ரோ. அடி ப்ரோ, என்ன ப்ரோ ஏன் ப்ரோ லேட்டாக அடிக்கிறேன். இன்ஃபேக்ட் ஒரு ஈஸியான சான்ஸுங்க. பட் லேட்டாக அடித்த காரணத்தினால் அது அவுட் இல்லை, ஈஸியாக அடிச்சிருக்கலாங்க. உண்மையான கிரிக்கெட்னா நிச்சயமாக அது அவுட்டு தான். பட் நீங்கள் வேணுமே இப்படி பண்ணுறாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க பாருங்க. எங்கே வந்து பிடிக்கிறான், அங்கே நின்று பிடிச்சிருந்தா கூட அவுட்டு தாங்க அது. வாட் ப்ரோ, சரி ராங் ப்ரோ. பட் டாப் ஸ்பின் போடுறாங்க. நூர் அகமத் 4 பாலுக்கு ஒரு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவர் எப்பவுமே ஸ்பின்னாக கொடுக்க மாட்டோம். பட் செம்மையாக போட்டிருக்கு. ஓய்யோ, இந்நேரம் போர்டு பிடுங்கி இருக்குங்க அவருக்கு. சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. செம்மையாக போட்டிருக்காருங்க நூர் அகமது இங்கே. ஒரு முடிவில் ஒரு ரன்னுக்கு நோ லாஸ். ஸ்பீட் பும்ரா வந்துருக்காருங்க சென்டர் போட. ஸ்ட்ரைட்டாகவே பவுன்ஸோட இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாகவே யார்க்கரோட அனுப்போ. சரியான யார்கர் ஃப்ரம் ஜஸ்பீத் பும்ரா. கேன் வில்லியம்சன் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார், என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே மக்களே, கேன் வில்லியம்சனுக்கு ஒரு மாதிரி பால் போடுவோம். தூக்கி அடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. என்னை பற்றியா பேசுகிற, நிச்சயமாக அவனுக்கு பவுண்ட்ரி அடிப்பேன்டா அப்படின்னு அடிச்சிருக்காரு. பட் நினச்சேன் வெளியே போட்டால் தூக்கி அடிப்பேன் நினச்சேன். பட் அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சா பிரச்சனை இல்லை. எவ்வளோ மட்டமாக தோத்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே ஜெயிச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் எவ்வளோ மட்டமாக தோத்தாலும் பிரச்சனையே இல்லை. ஓகே மக்களே, சரியான ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே ஃபீல்டிங் கிரவுண்டில். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் சொல்கிறாங்க சும்மாவா. அதனாலே இந்த கிரவுண்டு பாருங்கள், செம்மையாக கூட இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல பட் கிரவுண்டுக்கு. பட் இது புவர் டெலிவரி. தூக்கி அடிக்கலாம் பார்த்தாரு, பட் நல்ல வலிக்குங்க. 4 டெலிவரி போட்டார், பட் நல்லா போட்டிருக்காருங்க. ஓகே, ஒரு 4 பாலுக்கு 4 ரன் தான் கொடுத்துருக்காரு ஜஸ்பீத் பும்ரா. ஓகேங்க, இறங்கி அடிச்சிருக்காரு. அவுட் இல்லை, ஜஸ்டி மிஸ்ஸுங்க. ஃபீல்டு தலைக்கு மேலே போனால இன்னொரு பவுண்டரி. ஃபீல்டிங் ஸ்டேட்டை மாற்றிட்டு நினச்சி சுத்தமாக மறந்துட்டேன். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் நினைக்கிறேன் கேஸ். பட் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள்,
பக்கத்து வீட்டில் கற்றுறாங்க. ஆனால் இங்கே வரைக்கும் சொன்னது பாருங்கள். ஸ்டேடியத்தை பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. லைட்டில் போட்டு இது கேம்லேயே ஸ்டேடியத்தை பங்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. கேமில் தாங்க பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரிஜினலில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் சென்னை சேப்பாக்க ரீசெண்டாக பார்த்துட்டு வந்தேன். பட் உள்ளே போகல, வெளியேருந்து பார்த்தேன். சென்னை போயிருந்தேன். பட் போல்டு புடிங்கிடுச்சுங்க. கேன் வில்லியம்ஸ் இறங்கி வந்து தொக்கு வச்சா யூ மிஸ் ஐ ஹிட்னு சொல்லியிருக்காருங்க ஜஸ்பிரீத் பும்ரா. இதுதான் ப்ரோ ரிவெஞ்சு. பவுண்டரி கொடுத்து அடுத்த பாலே ரிவெஞ்ச் வாங்கியிருக்காருங்க. வெளியே போட்டிருக்காரு தூக்கி பாருங்க மாதிரி டெலிவரி. பட் டொக்கு வைக்கிறாச்சார். பட் தவறான டொக்குங்க. 2 ஸ்டெம்பு புடுங்கிடுச்சு. ஹவு ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி சூப்பர் ப்ரோ. கேன் வில்லியம்ஸ் கான் ஃபார் 10 நினைக்கிறேன். பட் சுப்மன் கில் வந்திருக்காரு. டவுட் மக்கள், எப்பவுமே சுப்மன் கில் தான் சாய் சுதர்சன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் சுப்மன் கில் 1 வரைக்கும் வரீங்க ப்ரோ? நாங்கள் முக்கியமான டவுட் பெறாது. பட் 2 முடிவில் 9க்கு ஒரு விக்கெட். சாம் கரன் நம்ம ஸ்பின்னராக மாற்றிட்டோன்னு சொன்னோம் அந்த மேட்ச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலராக மாற்றவே இல்லைங்க. இப்போ அவனோட ஃபாஸ்ட் பவுலர் தான் கம்மியாக இருக்குது. ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் இருக்காங்க. தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ, தப்பு பண்ணிட்டோம். பட் ஸ்பின்னர் வச்சு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓ சரியான பாலுங்க. பிளேயர்ஸில் சாம் கரன் எல்லாரும் உண்மையான இதாக வைக்க போகிறேன். பிளேயர்ஸில் எல்லாரோட உண்மையான ஐடென்டிட்டி சாம் கரன் தான் மாற்றிருக்கேன். டெவல் பேஸை மாற்றியும் கேட்கலாம். பட் டெவல் பேஸ் உண்மையான ஐடென்டிட்டியே ரைட் தான் ப்ரோ. ஆனால் தான் ரைட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ஆனால் பிளேயர்ஸில் சாம் கரன் வந்து ரைட்டில் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவார். சொன்னால் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் அதான் ஆடுவார். பட் இங்கே பவுன்ஸ் போடுவாங்க ஸ்பின்னருக்கு. பவுன்ஸ் ஸ்பின்னர் போட்டால் ஈஸியாக குத்தாது. பட் செம்மையாக போயிருக்குங்க. பட் அடுத்து தூக்கி அடிச்சிருக்காரு. என்ன ப்ரோ ஃபீலிங் செட்டை மாற்றினாச்சு மறந்து போயிடுறேன் ப்ரோ. பட் சரியான பவுண்ட்ரி ஃபார் விதிவன் சாஹா. இங்கே குஜராத் நல்லா பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பட் மேலே அவங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் மேலே இருக்காங்க. ஓகே மக்களே, ஃபீலிங் செட்டப் அடா ப்ரோ வாட் ப்ரோஸ் இதே மாதிரி தான் கேன் வில்லியம்ஸ் அவுட் ஆனார். பட் ஃபீலிங் செட்டப் மாற்றி ஆனுங்க. என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது 2ஐயும் தூக்கி வெளியே வைக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கு தவறான முடிவுமாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் தூக்கி எழுத கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தர் தூக்கி இப்படி வச்சுக்கோங்க. இதான் கரெக்டான முடிவு. ஓகே சேர்மேன் தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஓகே மக்களே, கரெக்டான முடிவு எடுத்துருக்கோங்க. இப்போதைக்கு கரெக்டாக இதான் என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே லைட்டாக பண்ணிவா ப்ரோ. லைட்டாக ஓகே மக்களே. ஓகே ப்ரோ, ஒரு கூகுளி போடுவாங்க ப்ரோ. கூகுளி ப்ரோ டொக்குங்க. சரியான டொக் ஃப்ரம் விதிவன் சாஹா. பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ்பென்சிவாக இல்லைங்க யாருமே இன்னைக்கு. பட் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ ஒரு புவர் டெலிவரிங்க. புவர் டெலிவரி. பட் 5 leg இருக்கனால தப்பிச்சவங்க. 3 முடிவில் 9க்கு ஒரு விக்கெட் இல்லைங்க 13க்கு ஒரு விக்கெட்டா ஏறிட்டாங்க. நான் இந்த ஓவரில் பவுண்டரி அடிச்சிருக்காங்க. பட் பவுண்டரியை டீல் பண்ணிருக்காங்க. பட் அவ்வளோ ரன் ஏற மாட்டேது. அடித்தா பவுண்டரியில் மட்டும் தான் அடிக்கிறாங்க இப்போதைக்கு. பட் ஹாஃப் கட்டர் பொவி உள்ளே கொண்டு வந்திருக்கோங்க. ஸ்விங் கிங்கை 3வது ஓவரில் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் மக்களே. பேக்ரவுண்டில் நாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போட்டு பார்த்தேன் மக்களே. பட் வந்து வாய்ஸ் கேட்குது ஃபேன் நாய்ஸ். அது எப்படி இது பண்ணணும்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய வீடியோவுக்கு ஷார்ட் வீடியோவில் லென்த்தான வீடியோவுக்கு ஸ்ட்ரைட் பால் போட போகிறாங்க. இங்கே ஏன் போட்டிருக்காரு புவி இது வரைக்கும். பட் ஒரு யார்க்கர் தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டா ப்ரோ? இல்லைங்க ஜஸ்ட் போச்சுங்க. ஒருத்தர் அமுக்கவே இல்லை. ஒருத்தர் போயிடும். பட் 5 leg ஃபீல்டு இருக்காங்க ப்ரோ. காமான் ப்ரோ 5 leg ஃபீல்டர் ப்ரோ போச்சு. தேவையில்லாத பவுண்டரிங்க. இங்கே ஒருத்தரோட பவுண்டரி கொடுக்கறதே வேலையாக போச்சுங்க. இவருக்கு ஃபீல்டருக்கு சரி 2மே ஃபஸ்ட்டு வாடி அமுக்கணும். 2வது வரணும் எதிர்பார்க்கவே கூடாது மக்களே. ஒரு தேவையில்லாத 5 ரன்னுங்க. இங்கே தேவையில்லாத ரன் போயிட்டுருக்கு. பட் இவங்களையும் அந்த வேர்ல்டு கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக நான் 20 ரன்னுக்கே ஒரு விக்கெட் போயிடுச்சுங்க. பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா மேட்ச்லாம் பண்ண முடியாது. அதனால அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே மக்களே, இப்போதைக்கு ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கை போடுவாங்க. போட்டு சர்ப்ரைஸ் யார் இருக்கார் அப்போது டக்குனு சர்ப்ரைஸ். என்ன ப்ரோ இட்ஸ் வெரி வெரி புவர் டெலிவரி ஃப்ரம் புவி. தலா தோனி கேப்டன்சி எவ்வளோ அளவுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். தலா தோனி கேப்டன்சி இப்போதைக்கு வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. காமான் மக்களே. ஓய்யோ ஓகே ப்ரோ கமான் மக்களே. கமான் ப்ரோக்கு. ஓய்யோ சரியான போல் தெரிஞ்சிருச்சுங்க. தலா தோனி கேப்டன்சி சந்தேகப்பட்டுட்டீங்க ப்ரோ. நீ அங்கே பாருங்கள் தலா தோனி எமோஷன்ஸை ரியாக்ஷன்ஸை. இது ரொம்ப மஸ்ட் ரியாக்ஷனுங்க. இதே மாதிரி தான் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு போர்டை பிடுங்குறாரு. இந்த மேட்ச்சில் வந்த 2 விக்கெட்டுமே போல்டில் தாங்க வந்திருக்கு. 2மே ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட தாங்க வந்திருக்கு. ஓய்யோ இது ஒரு முஸ்லீம் ஷாட்டுங்க. லேட்டாக ஆடிட்டாரு. சரியான போல். போன விக்கெட் வந்து 2 பால் பிடுங்குறா. இந்த விக்கெட் வந்து 1 பால் பிடுங்கிருக்கு. பட் வித்யவன் சாஹா கான் ஃபார் 9. 6 தவன் உள்ளே வந்திருக்காருங்க. ஓகே மக்கள், தலா தோனி கேப்டன்சி செம்மையாக ஒர்க்காக இருக்குது. பட் இன்னும் நம்மளுக்கு அதிக விக்கெட் தேவைங்க. அதனால ஒரு ஒய்டு பவுன்சர் மாதிரி போட்டு ப்ரோ யார் போச்சுடா கத்ராயின்னு திசை திரும்பி போயிட்டாங்க. தேவையில்லாத ஒரு பவுண்ட்ரி. வாட் ப்ரோ பக்கத்து இதை கத்தாதீங்கன்னு சொல்ல வாய் திறந்தே. பட் திசை திரும்பிட்டேன். பரவாயில்ல. காமான்
சாரி மக்களே, லைட்டாக வாய்ஸ் இதாகிடுச்சு. பட் காமான் மக்களே, சாரி காமான் மக்களே வருது. என்ன ப்ரோ இன்னைக்கு வாய் ரொம்ப உழவுது. பட் காமான் ப்ரோ யூ கேன் டூ இட் ப்ரோ. பர்ஃபெக்டாக இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. தூக்கி அடிக்கல. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். 4 முடியல. 25க்கு 2. ரவீந்திர ஜடேஜா ஸ்பெஷல் பார்க்க முடியுமா இன்னைக்கு? இவரும் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் இருக்காரு. இல்லைன்னு சொல்லிட்டேன், சாரி, முன்னாடி சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. பட் இருக்காரு, பட் ரொம்ப கீழே இல்லைங்க. ரைட்டாக மேலே வர முடியுமா பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அங்கே ஒரு ரன் ஓடுறாங்க. ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் 2 வாட்டி வரும். பட் டேரக்ட் இதுக்காக இருந்தாங்க. நான் ஒரு வாட்டி விட்டு 2வது வாட்டி வரும்போது அடிக்கிறேன். பட் கன்ஃபிடபுளாக உள்ள வந்துட்டாங்க. ரொம்ப கன்ஃபிடபுளாக உள்ள வந்துட்டாங்க. பட் நம்ம 2 பால் டாப் ஸ்பின் போன மாதிரி என்ன போட்டேன்னு தெரியல. பட் இன்னும் 2 பால் டாப் ஸ்பின் போட்டு அடுத்த பால் வேணா டக்குன்னு ஆஃப் ஸ்பின் போட்டால் டிசர் திரும்பிடுவாங்க. சரியான யாக்கருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மாதிரி தூசரா போடுவாங்க. இந்த பால் யாக்குற மாதிரி வைப்போம். லென்த்து டக்குன்னு வெளியே வைப்போங்க. ஓகே, லைட்ஸ் ஆச்சு. ஈஸியாக கணிச்சிட்டாருங்க. அடி ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி வந்து அடிச்சுன்னா இப்போ ப்ரோ என்ன ப்ரோ அடிக்கிறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ தள்ளி வந்து அடிக்கிற? அங்கேருந்து அடிச்சிருந்தா இதெல்லாம் சரியான பக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் WCC3. வாட் ப்ரோ, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க பக்கை ரன்னோடுக்கு வந்து பக்கை ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டுறாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஏஐ ப்ரோ, உங்களுக்காண்டி இப்படி பண்ணுறீங்களா ப்ரோ? வாட் ப்ரோ, இது ஈஸியாக அடிச்சுட்டாங்க கேப்பில். தேவையில்லாத ஒரு ஒய்டு புவர் டெலிவரி. பட் சும்னம் கில்லுக்கு ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ நீ டக்குன்னு ரிலீஸ் பண்ணுற, எப்படி ப்ரோ பார்க்குறேன்? எங்களுக்கே ப்ரோ லேட்டாக ரிலீஸ் பண்ணு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு அதாங்க பிடிச்சிருக்கு. இனிமேல் வேணால் உங்களுக்காண்டி லேட்டாக ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் வீடியோவில். டைம் நிறையா இருக்குது. நான் வந்து ஹாலிடேஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் டைம் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ நிறையாலாம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் அது நிறையா இருக்குது. வழக்கம் யூஸ்வலாக இருக்கிறத விட ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து டக்குன்னு வீடியோ மேக் பண்ணுறேன். எடிட்டிங்லேயும் பெரிய விஷயம் இல்லைங்க. எனக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் எப்படி பண்ணுறேன்னு தெரில. கற்றுக்கணும் மக்கள். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் வாய்ஸ் வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து வீடியோ பண்ணுவோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா என்ன பேசுறேனே தெரில. ஆனால் வீடியோ போடாமல் டக்குன்னு பேசி அப்படியே வீடியோ போட்டுருந்தேன். பட் அடுத்து இதுலேருந்து அவுட்டா ப்ரோ? இல்லை, நாட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரை பண்ணுவோம், டிசிஷன் எடுப்போம். பட் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பட் வந்து ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர். அடுத்த சீசன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மக்களை. பட் அது ஒரு கடுப்பாக வரும், எடிட் பண்ணி எச்சலாக வரும். பட் அதுலேருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா ட்ரை பண்ணுறேன். பட் இந்த சீசன் மட்டும் பொறுத்துக்கோங்க. அடுத்த சீசன்லேருந்து எல்லாமே கன்ஃபார்மாக நாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு இருக்காது. அண்ட் வாய்ஸும் நல்லாயிருக்கும். பட் இது கன்ஃபார்ம் அவுட் ப்ரோ. பிச்சிங்கை பாருங்க ப்ரோ. எப்படி ப்ரோ பிச்சிங்கே எல்லாமே இம்பாக்ட் சொல்லுவீங்க ப்ரோ? ஓகே, இம்பாக்ட் அவுட் லேக் நாட்டு தான் வந்திருக்கு. தேவையில்லாத ரிவ்யூ லாஸ். அங்கே ஒரு ரிவ்யூ லாஸ் ஆயிடுச்சு. பட் ஜஸ்பீத் பும்ரா கேட்குறது தப்பே கிடையாதுங்க. சாரி மகளே, நல்ல வந்து ஒரு சின்ன வாய்ஸ் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, நல்ல தெரியாமல் சின்ன வாய்ஸ் இதாகிடுச்சு. சாரி, வெரி சாரி. திரும்ப வாலிங் பட்டர் அமைக்கிட்டேன். காமான் படி ஃபுல் டாஸாக போட்டேனே. பட் சரியான பால். இங்கே ஸ்டேடியம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. சுற்றி லைட்டை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்காண்டி ஒரு ஃபுல் டாஸ் போகிற மாதிரி தூக்கி அடிப்பாங்க. தூக்கி அடி ப்ரோ. இப்போ பாருங்கள், த்ரோ பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் என்ன ப்ரோ, டேரக்ட் இதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன ப்ரோ பேல காட்ட மாட்டீங்க? ஓகே மக்களே, ரொம்ப போராக போயிட்டு இருக்கு. 6 ஓவர் போட்டு நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிடுறோம். இருந்தால் போர் அடிக்குது எனக்கே பவுலிங் போட்டு. ஓகே மக்களே, ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. பட் சரியான த்ரோ மேலே காட்டுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, பட் 6 ஓவர் முடியல. இல்லை 6 ஓவர் முடியலையானோ. ஓகே, லெக் கட்டர், ஹாஃப் கட்டர், கடைசி பால் ஒரு பவுன்சர் விட்டால் முடிப்போங்க. காமான் மக்கள் அப்படின்னு சீட்டிங் யார்கர். ஓய்யோ, ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. 6 ஓவர் முடியல. 33க்கு 2. மக்களே, ஆட்டோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஓவர் போடலாம் பார்த்தா ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்த ஃபஸ்ட்டு பாலை விற்கலுங்க. தரமாக ஆடி கொடுத்துருக்கானுங்க ரவீந்திர ஜடேஜா. பாருங்கள், வந்த ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி கையில் அடிச்சிட்டாருங்க. ஆனால் பவர் பிளேக்கு அப்புறமும் ஃபீல்டிங் மாற்றலை. அதான் அவர் இங்கே அடிக்க பார்த்தாரு. பட் இல்லைங்க, அங்கே தான் அடிக்க பார்த்துருக்காரு. பட் சரியான ஃபீலிங்க. எங்கே இதே மாதிரி ஃபீலிங் வச்சு போடுவோம். சும்னம் கில் கால்ஃபன் 7 கான் வந்திருக்காரு உள்ள. ஓகே, இந்த பால் என்ன 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போடுவோங்க. ஆட்டோ ப்ளே பண்ண வேணாம். பட் இந்த பால் என்ன ப்ரோ, அது தூக்கி அடி ப்ரோ. ஐயோ சே மக்களே, அவர் வந்து எதுக்கு விட்டாருன்னு தெரியல. லீவ் பண்ணிட்டாரு பாலை. ஓகே, இது லீவ் பண்ணு ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. பட் 6ஆ கேட்சா ப்ரோ? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சே ஓகே மக்களே, பவுண்டரி லைனை ஒட்டி நிற்க வச்சிருக்கோம். இப்போ தூக்கி திரும்பியும் 6 அடி ப்ரோ. வா ப்ரோ கமான் படி, தூக்கி அடி ப்ரோ. என்ன ப்ரோ, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருந்தேன். நீ தூக்கி அடிக்க மாட்டேற ப்ரோ. போ ப்ரோ, எச்சல் ஏற்றுற ப்ரோ. வா ப்ரோ, தூக்கி வெளியே போகிறேன் ப்ரோ. தூக்கி அடி ப்ரோ. வா ப்ரோ. பட் தூக்கி அங்கே அடிச்சிடாது ப்ரோ. தூக்கி இப்படி அடிச்சிட்டாருங்க. பட் டாட் பால். அங்கே ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேன் கன்ஃபார்ம் இருக்குங்க. ஏதாவது ஒரு 6 அடிச்சிருந்தாலும் ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இருக்குங்க. கன்ஃபார்ம் ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேன் இருக்குங்க. விட்டு ப்ரோ. என்ன ப்ரோ ஆட்ட
ஓகே மக்களே, கன்ஃபார்ம் ஒரு சிங்கிள் எடுத்துருவாங்க. டபுள் ஓட முடியுமா பார்ப்போம். டபுள் ஓட மாட்டாங்க மக்களே. 7 ஓவர் முடியல 40க்கு 3 விக்கெட். என்ன மக்களே, பாஸ் பண்ணேன், சாரி. ஓகே மக்களே, தேவையில்லாமல் அவன் வந்து ஒரு யார்கர் போடுறோன்னா அது ப்ரோ அவுட்டு, பர்ஃபெக்ட் அவுட்டு மக்களே. இது கண்டிப்பாக அவுட்டு தான் ப்ரோ. நீ ரிவ்யூ எடுத்தாலும் கன்ஃபார்ம் அவுட்டு ப்ரோ. என்ன ப்ரோ கேமரா அப்படி திரும்பிடுச்சா என்னாச்சுன்னு தெரில. ஓகே மக்களே, இப்போ வந்து திரும்பி கேமரா திருப்பி ப்ரோ. ஓகே திருப்பியாச்சு. ஓகே இப்போ வந்து பர்ஃபெக்ட் அவுட்டுங்க. அது பர்ஃபெக்ட் அவுட்டாக இருக்குமா பார்ப்போம். நிச்சயமாக பர்ஃபெக்ட் அவுட்டு தான். ஓகே எஸ்ஸுங்க, உள்ளே குத்திருக்கு. பட் என்ன ஆக போகுது? விக்கெட் சம்பேஸ் காலா இல்லைங்க, விக்கெட் ஹிட்டிங்க. பர்ஃபெக்ட் அவுட்டு தான். எஸ் அவுட்டு தான். டிசிஷன் வந்திருக்கு. யார் வெளியே போகிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏகான் வெளியே போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் பின்னாடி பாருங்கள் கிரவுண்டை சுற்றி லைட்டுங்க. எஸ் முன்னாடி உள்ளே வந்திருக்காருங்க. பட் யாரா வேணா இருங்க ப்ரோ, வி கேன் டூ இட். போன ஓவரில் இப்படி தான் ஜடேஜா ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்தார். பட் இவரும் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. 2வது பால் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தா விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் பின்னாடி பவுண்ட் லைனுக்கான வச்சுருந்தோம். இனிமேல் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஓடுறாங்க. டேரக்ட் ஹிட் இல்லைங்க, ஸ்லோவாக தான் போகும் பேலு. இந்த டேரக்ட் ஹிட் இல்லை, டேரக்ட் த்ரோ. ஃபீல்டிங் செட்டப் பண்ணிடுவாங்க. இவங்க லைட்டாக முன்னாடி தள்ளி வச்சாச்சு. பட் இங்கே வந்து இப்போதைக்கு ஒரு விக்கெட் உண்டா மங்கமாக இருக்குங்க. கமான் ப்ரோ, அடி ப்ரோ தூக்கி. என்ன ப்ரோ யாரா நீ கோமாளி டேய், சாவடிச்சு வேண்டாம் அவனை. யாரா நீ? ஓகே மகளே, விசித்திரமான ஒரு ஃபீலிங் வச்சுருக்கோ. பட் ஓகே காமான் படி அடி ப்ரோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் 5 லெக் மேலே அடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு 6 தவானுக்கு. 8 பாலுக்கு அப்புறம் 9வது பால் அவரோட 9வது பாலில் தாங்க அடிச்சிருக்காரு. வாட் எ கோஇன்சிடென்ஸ். நம்ம சொன்ன கோஇன்சிடென்ஸ் இருக்குது என்னன்னு தெரியாது, கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஆர்சிபி வச்சு அடுத்த சீசன் ஆடணுன்னா சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ ஆர்சிபி வச்சு ஆடணுன்னா மறக்காமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் மறக்காம சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு சிஎஸ்கே ஃபேன் நீ ஆனால் ஆர்சிபி ஃபேனை வச்சு ஆட போறியா? நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா யாருக்கு அதிக சப்போர்ட் வருதோ அவனை ஆடுவேன் கன்ஃபார்ம். அதான் நான் சிஎஸ்கே தான் ஆடுவேன். பட் ஆர்சிபிக்கு சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் ஆடுவேன். அதனால் நீங்களும் சிஎஸ்கேன்னு ஹார்ட் கமெண்டில் போடுங்க. கமெண்டில் ஹார்ட்டு சிஎஸ்கே எல்லோ கலர் ஹார்ட் போட்டுருங்க. போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா சரி, நான் எது அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க டீம் வச்சு ஆடுவேன். பட் நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான் மக்களே. சரியான எல்பிடபிள்யூ பேசினதில் எல்பிடபிள்யூ வந்தது கவனிக்கல. நிச்சயமாக அவுட்டு தாங்க. இந்த ரிவ்யூ நிச்சயமாக அவுட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து ரிவ்யூவில் அடுத்து ப்ரோ எஸ் ப்ரோ இன்னும் ப்ரோ இம்பேக்ட் இது கரெக்டாக தான் ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. பயப்பட தேவையில்ல. ஹிட்டிங் த மிடில் ஸ்டெம்ப்க்கு லெக் ஸ்டெம்ப்புக்கு நல்லா ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே அவங்க தரமான அவுட்டு தான் வந்திருக்கு. எஸ் முன்னாடி கான் ஃபார் 3. ககீஸ்வர் அபாடா வந்திருக்காரு. பேட் அந்த இடத்துல பறக்குது. பட் ஸ்டேடியம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஓகே மக்களே, எத்தனை ஓவர்னு தெரியல, 8 ஓவர் முடியல, 48க்கு 5. டாப் ஸ்பின் போட போகிறாங்க இங்கே. காமான் படி. ஓகே ஒரு டாப் ஸ்பின் போட்டாச்சு. காமான் ப்ரோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பட் டாப் ஸ்பின் போட்டனால அவர் வந்து டேரக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டேட் பாருங்க செம்மையாக இருக்குது. ஃப்ளிப்பர் காமான் படி ஃப்ளிப்பர் போட்டிருக்கோம். ஓகே ப்ரோ ஸ்ட்ரெயிட் நல்ல பால் ப்ரோ, நல்ல பால். ஹாஃப் ஸ்பின் போட்டிருக்கோம் ப்ரோ, நல்ல பால் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ்ஸு அடிச்சுட்டாருங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். பட் ஒரு குயிக் டபுள் ஓடாலாம் கன்ஃபார்ம் அவுட்டுன்னு டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்கோம். ஓட மாட்டாங்க கன்ஃபார்ம். ஓகே மக்களே, ஒரு விசித்திரமான ஃபீலிங் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே. என்ன ஆக போகுது ப்ரோ? காமான் மக்களே, ஒரு தூசரா இழுத்து போட்டுருக்காரு ஜடேஜா. அடி ப்ரோ இங்கே அடிக்க கூடாதுங்க. ஆஃப் சைட்லேயே போடணும். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். குயிக் டபுள் ஓட முடியுமா? கமான் தூக்கி அடி ப்ரோ. ஓடிட்டாங்க. பட் ஸ்டேட் பாருங்க செமையாக இருக்குங்க. ஏன் அடிக்கடி இதை சொல்கிறேன்னா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பட் கொஞ்சம் விட்டு தான் நோ பால். பட் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கன் தட்டிட்டு பாருங்கள். பட் ஏசி பிக்கப் ஷாட். பட் ஒரு நோ ரன். 9 ஓவர் முடிவில் 54க்கு 5. 10 ஓவர் ஆட்டோவில் வந்துட்டு மக்களே. 9 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் 19 ஓவரில் 117 அடிச்சிருக்காங்க. பட் கடைசி ஓவர் போடுறதுக்கு ஜஸ்பீத் பும்ரா வந்திருக்காரு ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு ப்ரோ. சரியான 6 ப்ரோ. பவுலர்ஸில் 6 அடிக்கிறாங்களே ப்ரோ. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. பட் இந்த ஓவர் எல்லா பாலும் அடிக்க தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம விடவே கூடாதுங்க. ஒரு பவுன்சர் பால் போடுவோங்க. காமான் மக்களே, தூக்கி தட்டி விட்ருக்காருங்க. ஈஸி பிக்கப் ஷாட் 6. ஒரு புவர் டெலிவரி. ஆக்சுவலி நம்ம ஃபீலிங் தான் போட்டோங்க. அதனால தான் நம்மளுக்கு இப்படி ரன் போயிருக்கு. ஏன்னா எல்லோரும் உள்ளே தானே இருக்காங்க. அதனால தான் பிடிச்சிருக்காங்க. இல்லாட்டி அடிச்சிருக்கவே முடியாது. நம்ம எல்லாத்தையும் வெளியே வைக்கணுங்க சொல்ல போனால்.
வெளியே வைப்ப போகிறோம். இவ்வளோ தூக்கி வெளியே போகிறோம். வெளியே வச்சுருவோம். ஓகே அவ்வளோதான். தூக்கி உள்ளே வச்சுருவோம் ப்ரோ. உள்ளே வச்சுறேன். ஓகே ஓகே உள்ளே வச்சாச்சு. இப்போதைக்கு வர அடிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ப்ரோ. முடிஞ்சு அடி ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்டாக கையிலையா ப்ரோ? எஸ் ஸ்ட்ரெயிட்டாக கையில். சரியான கேட்ச். ஜெயந்த் யாதவ் அவுட்டை கேட்சுங்க. பேக் டு பேக் 6 அப்புறம் 6 தவான் 38 பால் 44 அடிச்சிருக்காருங்க. அவர் தாங்க நின்று அடிச்சு கொடுத்துருக்காரு ஜிடிக்காண்டி. ஓகே ஜெயந்த் யாதவ் கான் ஃபார் 27. குமார் வராருங்க. இன்னும் 2 விக்கெட் தாங்க. 2 விக்கெட் ஹேட்ரிக் எடுத்துருவோமா ப்ரோ? ஆனால் ஃபஸ்ட் டைம் ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஹேட்ரிக் எடுத்துருக்காங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டா ப்ரோ? கன்ஃபார்ம் அவுட்டு ப்ரோ. சரியான அவுட் மக்களை இங்கே. ஹவு ப்ரோ? ஏற்கனவே ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. இப்போ ஹேட்ரிக் எடுக்க முடியுமா ப்ரோ? கமான் ப்ரோ. யூ கேன் டூ இட் ப்ரோ. யூ கேன் டூ இட் ப்ரோ. கமான் ப்ரோ. கமான் ப்ரோ. ஒன்னால் முடியும் என்று ஊரே சொன்னால் நம்பு ப்ரோ. இந்த பால் என்ன போகுது எனக்கே தெரியல. பட் ஒரு அவுட் ஸ்விங் டெலிவரி போட்டு உள்ளே வைப்போங்க. உள்ளே வைப்போ ப்ரோ. உள்ளே வைப்போ ப்ரோ. உள்ளே வைப்போ ப்ரோ. அவுட்டு ப்ரோ. அவுட்டு தூக்கி அடி ப்ரோ. எஸ் ப்ரோ. அவுட்டு ப்ரோ. கேட்சை முடிச்சிட்டாரு. ஆனால் ஹேட்ரிக். வாட் அ ஹேட்ரிக் ப்ரோ. 2வது ஹேட்ரிக் எடுத்துருக்காருங்க ஜஸ்பிரீத் பும்ரா. யூ ஸ்பெஷல் ப்ரோ. யார் ப்ரோ நீ? 2 ஹேட்ரிக் ப்ரோ இந்த ஒரு சீசன்லேயே. ஹவு ப்ரோ? சும்மா லாட்டுக்கு தான் சொன்னேன். பட் அதே மாதிரி அவுட் ஆகிட்டு போகிறாங்க. 10 விக்கெட் முடிச்சிருச்சுங்க அந்த ஹேட்ரிக் கூட. யூ பியூட்டி ப்ரோ. யூ பியூட்டி. ஐயோ செம்மையாக அடித்து கொடுத்துருக்காருங்க யார் தவான். அதுக்கப்புறம் ஜெயந்த் யாதவ் 27. அதுக்கப்புறம் யார் பெருசாக பண்ணல. பட் ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டா? 5 விக்கெட் எடுத்துருக்காரா ப்ரோ? பார்க்கவே இல்லை ப்ரோ. யூ பியூட்டி ப்ரோ. 1 எடுத்ததா ப்ரோ கெத்திங்க. 6க்கு 30 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. 30 ரன் இன்ஃபேக்ட் பெரிய ரன் தான். பட் 6 விக்கெட்டுங்க இந்த மேட்ச். இதை முடிக்க டெவால் பிரேவிஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் வேணாம் ப்ரோ. ரோஹித் சர்மா இறக்கி விடுவோம். காமான் மக்களே. ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணுறோம்? இப்போ யார் பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ளாக் தான் பறக்க போகுது. நம்ம ஃப்ளாக் அங்கே பறக்கும். சிஎஸ்கே ஃப்ளாக் அங்கே பறக்குது மக்களே. 2 ஓப்பனர்ஸும் களம் இறங்குறாங்க. டோனியை செலக்ட் பண்ணு. டெவால் பிரேவிஸ் செலக்ட் பண்ணலையா ப்ரோ? சாரி மக்களே. தோனி செலக்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல. தோனி ஓப்பனிங் ஆகட்டும். ஏன்னா ஒரு மேட்ச் ஓப்பனிங் சான்ஸ் கொடுத்துருப்போம். பட் 100 அடிச்சு பாருங்க. ஓகே ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் நோ. ஆரஞ்ச் கேப் லீடர் இவர் தாங்க. ஒரு 6 ப்ரோ. கமான் ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. லேட்டில் போயிருக்கு. இன்ஃபேக்ட் கேப்லேயே போயிருக்கு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியை தொடங்கியிருக்காங்க ரோஹித் சர்மா. ஈஸ்வர் அபாலை காட்டுறாங்க. இப்போ என்ன ப்ரோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒருத்தர காட்டுறீங்களே ப்ரோ? எப்படி போட்டாலும் அப்படி தான் ப்ரோ அடிக்க போகிறேன். பட் கேப்லேயே அடிக்கிறவங்க. பெரிய கேப் இருக்குது. ஸோ அங்கேயே அடித்தா ஒன்றுமே ஆகாதுங்க. பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா இங்கே. ஹவு ப்ரோ? யூ பியூட்டி ப்ரோ. ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க மாசு. தூக்கி பர்ஃபெக்ட் சொருகிட்டாருங்க. இப்போ அவர் தாங்க இருப்பார் அந்த ஹையஸ்ட் 6 லேகமே அவர் தான் இருக்காரு. பட் 2 பால் பவுண்டரி அடித்தார். பட் ஜென் போல்டு இல்லைங்க. ஜென் போல்டு அப்ரோச் மட்டுமா அடிக்கிறது இருக்கும். ஜென் கோல்டு அப்ரோச்சும் அடிக்கிறதா ப்ரோ. நானும் ஒரு சூப்பர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே திசையிலுங்க. பட் ரீப்ளே ஒழுங்கு காட்ட மாட்டாங்க. பட் எவ்வளோ மீட்ரு? 109 மீட்டர் 6ங்க. ரொம்ப பெரிய 6ங்க. ஓகே மக்கள் லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபீல்டிங்கை மாற்றிட்டாங்க. இந்த வாட்டியும் பர்ஃபெக்ட்டு. பட் பேட்டில் பண்ணலாங்க. ஓகே ஃபீல்டிங் மாற்றிட்டாங்க. பட் செம்மையாக பர்ஃபெக்ட் பட்டிருக்கு இந்த வாட்டி. 2 இயர்லி. பட் கேப்பில் போயிருக்கனால இன்னொரு பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. 5 பால் 20 அடிச்சாச்சுங்க. 18 அடிச்சாச்சு கேட்கணுமே. கமான் ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு 6 தான் ப்ரோ. கேப்பை பிக் பண்ணி செம்மையை அடி ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு. குட்டில் பட்டிருக்கு இன்ஃபேக்ட். பட் சரியான பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. ஒரு முடிவில் 22க்கு நோ லாஸ். கான் போட வராரு. ஒரு ஸ்பின்னர் நினைக்கிறேன். இல்லை மீடியம் பேசர் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸ்பின்னராக மீடியம் பேசுகிறா ப்ரோ. என்ன ப்ரோ ஏதோ ஒன்று. பட் மீடியம் பேசர் தாங்க. பட் அதே கேப் இன்னும் பெருசாக்கி விட்டாங்க அந்த கேப்பை. ஸோ அங்கேயே அடிக்க போகிறாங்க. என்ன ப்ரோ தூக்கி ஃபுல் டாஸாக போட்டார். தாலா தோனி எடுத்தோன்னே அவுட்டுங்க. தூக்கி ஃபுல் டாஸாக போட்டார். நாங்கள் அடிக்கவே ஃபுல் டாஸாக போடுவான்னு. பட் நிச்சயமாக அவுட்டு. எதுக்கும் ரிவ்யூ எடுப்போம். ரிவ்யூ வேஸ்ட்டாக தான் போகுது. நிச்சயமாக அவுட்டுங்க. கமான். It's a fat delivery. Ball tracking please. Is pitching in line. Impact in line. Wickets hitting. Okay. Original decision is out. Umpire stay with your decision. Okay. அவுட்டு தாங்க மக்கள் வந்திருக்கு. பட் தலா தோனியை எடுத்து ஃபஸ்ட்டு பால் அவுட்டாக்கி விட்டாச்சுங்க. தேவையில்லாத அவுட்டுங்க. ஓகே டெவால் பிரேவிஸ் இறக்கி விடுவோம் இப்போதைக்கு உள்ள. டெவால் பிரேவிஸ் காமான் மக்களே. டெவால் பிரேவிஸ் வந்திருக்காருங்க. எடுத்தோடனே வச்சு ஒரு லாஃப்ட் ஷாட் அடிக்க வேணாங்க. இப்போதைக்கு ரோஹித் சர்மா வச்சு தான் அடிக்க போகிறோம். அதனால் வச்சு ஒரு சிங்கிள். எஸ் குயிக் சிங்கிள் போட்டிருக்காருங்க. இங்கே
இன்ஃபேக்ட் ஒரு டபுளே ஓடலாம். இன்ஃபேக்ட் அது பவுண்ட்ரிங்க. ஹவு ப்ரோ சிங்கிள் ஓடுறதுக்காக தட்டி விட்டேன், பட் கேப்பு பெருசாக இருந்ததுனால பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஓகே இப்போ வந்து சிங்கிள் தட்டுவோம் மக்களே. சிங்கிள் ஒன்லி சிங்கிள் ஸ்ட்ரைட்டாக அடிப்போம் மக்களே. ஓகே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கோம். ஒரு குயிக் டபுளே ஓடலாம், பட் பிரச்சனை இல்லைங்க. ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் நவ். 3 பால் தான் இருக்குது, என்ன பண்ண முடியும். அந்த கேப் ரொம்ப மைல்டாக வச்சுருக்காங்க. இப்போ அடிச்சா அடிக்கலாம், பட் ஒரு மாதிரி வித்தாக வச்சுருக்காங்க. இங்கிட்டு பார்க்கும்போது கேப் இல்லாத மாதிரி இருக்குது. பட் இயர்லி நைஸ் ட்ரை சொன்னேன் நான், கரெக்டாக கையில் போய் விழுவாங்க. கரெக்டாக அந்த ஃபீலிங்கை செட் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் தாங்க எடுத்துருக்கோம். கைக்கு சொல்ல பால் ஆனவனா காட்டுறாங்க, பட் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அந்த மேட்ச் அப்படி தான் நினைக்கிறேன். பட் டெவால் பிரேவ்ஸ் வச்சு ஒரு குயிக் 50 போட மாட்டோங்க. ஏன்னா குயிக் ப்ரோ பவுட்டு போயிடாத ப்ரோ. சிங்கிள் ஓடியாச்சுங்க. ஸ்டேடியத்தை பாருங்கள், பங்கமாக இருக்குது மக்களே. இந்த கேமில் இந்த ஸ்டேடியத்தை பங்கமாக காட்டியிருக்காங்க. சென்னை சேப்பாக்கி லைட் போட்டு பங்கமாக காட்டினா நல்லாயிருக்கும். ஓகே ரோஹித் சர்மா சரியான இயர்லி ஷாட், பட் தலைக்கு மேலே போயிருக்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷாட் ஆனார். ஸோ நல்ல பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. 2 ஓவர் முடிவில் 33க்கு 1. ஓகே மக்களே 2 ஓவரில் 30 அடிச்சாச்சு. விக்கெட் மாதிரி தாங்க போயிருக்கு. பட் ரித்திமான் சாஹா இங்கே கீப்பிங் பண்ணுறாரு. பவுலிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேக்கு வந்து 38 பால் 44 அடிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் தவான். பட் பர்ஃபெக்ட் வச்சு அடிக்கிறதா என்னன்னு தெரியல, பட் இவரை வச்சு அடிக்கும் தான் ஆசை. பட் ரோஹித் சர்மா வச்சு அடிப்போங்க, இல்லை 2 பேரை வச்சுமே அடிப்போங்க. வாங்க பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா மட்டுமா? ரோஹித் சர்மா எல்லாத்தையும் வச்சு அடிப்போங்க. தூக்கி அடிச்சிருக்காரு டெவால் பிரேவ்ஸ். சரியான பவுண்டரி ஃபார் டெவால் பிரேவ்ஸ். இங்கே கைசூரப்பாவை பாலுக்கு பால் காட்டுறாங்க ப்ரோ, எச்சராக வருது. பட் டெவால் பிரேவ்ஸோட ஸ்கூப் ஷாட் இங்கே ஆடுவோம். என்ன ப்ரோ டொக்கோஸ்ட அங்கே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி தான் டொக்கோ வச்சிடுறாங்க. அதனால பின்னாடி இப்போ 2 பேருமே ஆள் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக ஒரு ஷாட் அடிப்போங்க. ஃப்ளிக் ஷாட், ஈஸியான ஃப்ளிக் ஷாட்டுங்க. ஈஸி ரொம்ப ஈஸிங்க. அதனால ஒரு பவுண்டரி ஃபார் டெவால் பிரேவ்ஸ். ஸ்டேடியம் மாசா இருக்குது. கைசூரப்பாடா ஏன் ப்ரோ பண்ணுறீங்க, ஆனாவெல்லாம் காட்டிடுறீங்க. பட் இந்த இதில் ஜெர்சி அதெல்லாம் குஜராத் ஜெர்சி செம்மையாக இருக்குங்க. தூக்கி அடிச்சுக்கார். லேட்டாக போயிருக்கு, பட் கேப்பில் போயிருக்கு, பட் தாண்டியும் போயிருக்கு. சரியான பவுண்டரி, எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. மட்டும் இல்லாமல் பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா இல்லைங்க டெவால் பிரேவ்ஸ் ஆக்ஸில் 20 லட்சத்துக்கு எடுத்தோம். ஆனால் அவர் 2 செஞ்சுரி போட்டிருக்காரு. அவர் இன்னும் 200 சம்திங் ரன் மேலே இருக்கணும். 270 80 90 300 கிட்ட இருக்கணுங்க. சரியான 6 ஃப்ரம் டெவால் பிரேவ்ஸ். இதுக்கு தான் அப்புறம் ஒன்று எடுத்தேன், பட் கேம் பக்குனால ஆரஞ்சு கேப் லிஸ்ட் இல்லைங்க. 100 ரன் கூட தாண்டல இன்னும் கேம் பக்குனால. எல்லாம் இந்த கேமோட பக்குங்க. ரெடி ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி வாயமுள்ள வால்யூம் அதிகப்படுத்தி விட்டேன். 3 முடிவில் 51க்கு 1. 105 மீட்டர் 6ங்க. டெவால் பிரேவ்ஸ் சேர்ந்த இடத்துல இருக்கணும், பட் ஆரஞ்சு கேப்பில் வந்து ஒரு பக்குனால இல்லாமல் போயிட்டாரு. அதாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது. பக்கு இந்த கேமோட பக்கு வந்து சரியான ஃப்ளாக்ஸ் இல்லை, ஒரு கேட்சை பிடிச்சிட்டாரு. ரோஹித் சர்மா அவுட்டுங்க. சரியான ஃப்ளாட் 6ன்னு நினச்சேன், பட் அங்கே ஃபீல்டர் இருந்தார். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கையில் ரோஹித் சர்மா கான்ஃபரன்ஸ் 97ங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேர் கையில் தாங்க மேட்ச் இருக்குது. ரன் 130 தான் டார்கெட், பட் ஸ்ட்ரைட்டாக அடிக்க, பட் விக்கெட் விடாமல் அடிக்கணும். 2 லைட் அவுட் இல்லை ப்ரோ, அவுட் இல்லை தேவை. ரன் அவுட்டே ப்ரோ, பட் ஈஸி சிங்கிள் நாட்டு தான் வரும். பட் வாட்ச் தி ஸ்டேடியம், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம். நான் சும்மா மக்களே ககிசோராபாடை காட்டாதீங்க ப்ரோ. எச்சரா வருது எனக்கு. ககிசோராபாடை என்ன ப்ரோ பண்ணார் இன்னைக்கு அவர்? ஜஸ்பிரீத் பும்ரா காட்டுங்க ப்ரோ. அவர் தான் ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. 2 ஹேட்ரிக் இந்த ஐபிஎல்ல. பட் சரியான பர்ஃபெக்ட் ஃப்ரம் டெவால் பிரேவ்ஸ். இங்கே 6ங்க டெவால் பிரேவ்ஸ்க்கு. 308 மீட்டர் 6ங்க. செமையாக அடிச்சிருக்காரு டெவால் பிரேவ்ஸ் இங்கே. ஓகே மக்களே இன்னொரு குட்டு, பட் ஸ்ட்ரைட்டாக தலைக்கு மேலே போகிறனால இன்னொரு பவுண்ட்ரிங்க. பவுலர்ஸ் பை கீப்பர் கேப்டன் எல்லாரும் பேசுகிறாங்க. பட் என்ன தான் பேசினாரோ டெவால் பிரேவ்ஸோட அடியிலேருந்து தப்பிக்க முடியாதுங்க. உங்களை தூக்கி ஃபுல் டாஸாக போட்டாங்க. இதே தான் ஒரே வழி 6 போகாமல் இருக்கிறதுக்கு. பட் பவுண்ட்ரி போயிருங்க. சரியான பவுண்ட்ரி ஃபார் டெவால் பிரேவ்ஸ் இங்கே. மக்களே அப்புறம் ஒன்று உங்களை கேட்குறது, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நல்லா இல்லை, வாய்ஸ் நல்லா இல்லையா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா இல்லையா, என்ன நல்லான்னு சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். அது வாய்ஸ் மாற்ற முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே டெவால் பிரேவ்ஸ் செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு இந்த மேட்ச்சு. ஓகே ஸ்ட்ரைட் ப்ரோ ஸ்ட்ரைட்டாக கூட கிழிச்சிருக்காருங்க. லேட் பட் அவுட்டுங்க. இல்லை அவுட் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிருக்கனால பவுண்ட்ரி. இன்ஃபேக்ட் சைட் ஸ்க்ரீன் மேலே போய் பட்டிருக்குங்க இந்த பால். பட் இவங்க ஆடு தான் நிறையா இந்த பாருங்கள் சைட் ஸ்க்ரீன்லேயே எழுதி வச்சுருக்காங்க. இவங்க ப்ராடக்ட் போல இதெல்லாம் அதனால தான் WCC 2லையும் இது பண்ணுவாங்க, 3லையும் விற்கிறாங்க. பட் டெவால் பிரேவ்ஸ் 46ங்க. சரியான கேமியோ ஆடிட்டு கொடுத்துட்ருக்காருங்க டெவால் பிரேவ்ஸ். ஒரு குயிக் ஃபயர் நாக்குங்க. தூக்கி என்ன ப்ரோ ஒயிட்டா? ஓகே நோ பால் இங்கே ஃப்ரீ ஹிட். நான் ஒய்டுன்னு தான் ப்ரோ நினச்சேன் சத்தியமாக. பாருங்க சொல்லுமா ஒய்டு தான் போட்டிருக்காரு. பட் நோ பாலில் வந்து ஒய்டு போட்டால் ஒய்டு கண்டு கிடையாதுங்க. ஸோ நோ பால் தான் கண்டு கொடுப்பாங்க. பாருங்கள் ஒய்டு தான் ஆக்சுவலி இது.
பட் டெவால் பிரேவிஸுக்கு வாட்டமாக ஒயிட் போட்டு கொடுத்துட்டாருங்க. நோ பால் போட்டு கொடுத்துட்டாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் தெரியல. ஐயோ ஜஸ்டிஸ் ஜெயந்த் யாதவ் என்ன ஸ்பின் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பாஸ் பண்ணலாம் ஸ்பின்னாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தூக்கி அடிச்சிருக்காருங்க. தேவையில்லாத ஒரு அவுட்டு. சே டெவால் பிரேவிஸ் 50 போட்டுருக்கலாங்க. லூஸு மாதிரி அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிட்டேன். ரைட் சைடில் அடிக்க போனேன். பட் வந்துட்டு பேசிட்டு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிட்டேன். சே பட் சரியா நாக் டெவால் பிரேவிஸ். ஓகே சாம் கரன் சுட்டி குழந்தை இவ்வளோ வராருங்க. சுட்டி குழந்தையால் என்ன பண்ண முடியும்? கமான் சுட்டி குழந்தை தூக்கி அடிச்சிருக்காரு. டேவிட் மில்லர் வந்திருக்காரு. பட் டேவிட் மில்லர் ப்ரோ உன ரீப்ளேஸ் பண்ணியே அவன் சொல்லியிருக்காரு. பட் குவாலிஃபயர் 1ல் டேவிட் மில்லர் மற்றும் சாம் கரன் 2 பேரும் டீமில் போங்க. 6 தவான் டேக்கன் பண்ணியே ஆனுங்க. ரன் ரேட் செம்மையாக இருக்குது. பட் இந்த ஓவர்லே 100 கிட்டே போயிட்டா போதுங்க. ஓகே மக்களே 6 தவான் டேக்கன் பண்ணியிருக்காரு. வந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் சொல்ல முடியாது. ஒரு பின்னாடி 5 லேக் டிகிரியில் ஒரு அடிச்சிருக்காங்க ருத்ராஜ் கைக்வாட் 6. ஐயோ யார் மக்களே நீங்கள் பாருங்கள் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குமான்ட்டு பாருங்கள் அந்த இது. ஓகே பட் 86 மீட்டர் 6 பட் குட்டி 6 தான். பட் 6 வயசில் அதான் மக்கள் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி அடிப்போம் மக்கள். அதே மாதிரி தூக்கி அடிச்சிருக்காரு இயர்லி. பட் ஸ்ட்ரைட்டாக 5 லேக் இதுதான் கரெக்டான 5 லேக். பட் நல்ல பவுண்ட்ரி ஃபார் ருத்ராஜ் கைக்வாட் 6. அடுத்த பால் பவுண்ட்ரி. சியர்கள்ஸ் நம்ம சியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் வந்து இந்த மாதிரி இந்த ரெக்கார்டிங் தெரியுதுல. இப்போ பாஸ் பண்ணுறேன் இந்த பாருங்க எடுத்து வரல. அது தெரியாமல் இருக்க கட்டான மாதிரி இருக்காமல் இருக்க வந்து அது இப்போ சொல்கிறேன். கட் பண்ணிட்டு இப்போ நான் போட்டேன்னா கட் பண்ணிட்டு தான் போகிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல. இப்போ வந்து நீ பேசி டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வந்துச்சுன்னா வந்து கட் பண்ணிட்டு தான் போகிறேன்னு தெரியல உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனே தெரியுதுல பாஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுறது. அது தெரியாமல் கட் பண்ணுறது தெரியாமல் இருக்க மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே இப்போ வந்து 3 பவுண்ட்ரி பட் ஒரு 6 2 பவுண்ட்ரி. பட் ஹேட்ரிக் பவுண்ட்ரி வருமா ப்ரோ வந்துருக்குங்க. ஹேட்ரிக் 6 4 6ங்க. எக்கச்சக்க ஹைட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோ பால் போட்டிருக்காரு. 2 எக்ஸ்பென்சிவ் திஸ் ஓவர். இன்ஃபேக்ட் 3 பாலில் 21 ரன் வந்துடுச்சுங்க சொல்ல போனால் அந்த ஓவரில். ஆமாங்க 21 ரன் தான் வந்துடுச்சு. 21 ரன் வந்துடுச்சு 3 பாலில். இன்ஃபேக்ட் இந்த பால் என்ன பண்ண முடியும்? இந்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைக்குமான்னு தெரியல. எஸ் பவுண்டரி கம்ஃபர்டபுளாக கிடச்சிச்சுங்க. சரியான ட்ரைவ் ஃப்ரம் ஃபீல்டர். சரியான எஃபர்ட் ஃப்ரம் ஃபீல்டர். பட் பிடிக்க முடியல அந்த பாலை. 4 பாலில் 25 ரன்னுங்க. பெரிய ஓவர் அமைஞ்சிட்ருக்கு இந்த ஓவர். 2 பால் இருக்குது என்ன பண்ண முடியும்? கமான் மக்களே 2 6 அடிச்சா 37 ரன் வந்துடும். அந்த ஒரு குட்டு பட் ஒரு பவுண்டரி வந்துடுச்சு. 29 ஒரு 6 அடித்தா 35 வந்துடுங்க. கமான் ப்ரோ யூ கேன் டூ இட் ப்ரோ. ஓகே இப்போ இதுக்கு அவன் எத்தனை ரன் தெரியல அந்த ஓவரில். 29 பட் ஒரு பவுண்டரி அடித்தா 33 ரன். இன்ஃபேக்ட் இந்த ஐபிஎல் இந்த என்பிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ரன் இன் 1 ஓவர். அதாவது ஹையஸ்ட் ரன் இன் 1 ஓவர். அது இந்த ஓவர் தான் மக்கள். 33 ரன் ஓவருங்க. எண்ட் ஆஃப் 6 ஓவர் 113க்கு 3. 100 ரன் வந்தால் போதுன்னு சொன்னேன். பட் 113 வந்துச்சுங்க. செம்மையாக ஆடிட்டு இருக்கவங்க. சாம் கரன் வந்திருக்காருங்க உள்ள. கமான் ப்ரோ அடி ப்ரோ சாம் கரன் யூ கேன் டூ இட் ப்ரோ. ஓகே செம்மையாக அடிச்சிட்டாரு. பட் ஒரு பக்கு மாதிரி தெரிஞ்சிச்சாங்க. கைக்வாட் ப்ரோ யூ கேன் டூ இட் ப்ரோ. சேவல் விட கத்திக்கிட்டே இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில். வீட்டிலே தான் சேவல் இருக்குது கத்திக்கிட்டே இருக்குது. தூக்கி பேட்டுக்கும் பாலுக்கும் நடுவில் ஒரு நூலிலே கேப் தாங்க இருந்துச்சு. பட் அதுலேயே போயிடுச்சுங்க. கமான் ப்ரோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு மாதிரி ஷாட் அடிச்சிருக்காரு. பட் சரியான பவுண்ட்ரி ருத்ராஜ் கைக்வாடுக்கு. ஓகே மக்களே இப்போ ரெக்ஸில் சரியான கேப் இருக்குது பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபீலிங் பண்ணால் கரெக்டாக அந்த இதில் அடிக்கணும். இல்லாட்டி அவுட் ஆயிடுவோம். பட் ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக பர்ஃபெக்ட்டு கேப்பில் அடித்தோம். பட் சரியான பர்ஃபெக்ட் ஷாட் ஃப்ரம் ருத்ராஜ் கைக்வாட். இன்ஃபேக்ட் 6 அடிச்சிருக்காருங்க ருத்ராஜ் கைக்வாட். இங்கே ருத்ராஜ் கைக்வாட் 44. டெவால் பிரேவிஸ் 46ல் தேவையில்லாமல் அவுட் ஆக்கி விட்டோம். பட் 44 ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆக்க முடியுமா பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காரு லேட். பட் ஸ்ட்ரைட்டாக தலைக்கு மேலே போகிறனால ஒரு குயிக் சிங்கிள் ஓடலாம். டபுளே ஓடலாம். ஒரு குயிக் ட்ரிபிள் ஓடலான்னு பார்த்தேன். பட் பிடிச்சிருவாங்க. ஓடிக்கலாம். பட் பார்ட்னர்ஷிப் 50ங்க. இங்கே 13 பாலில் 50ங்க. ஓகே கமான் ப்ரோ யூ கேன் டூ இட் ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட். பட் பக் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பட் சரியான பவுண்டரி. அந்த பவுண்டரி விட சரியான 50 ஃபார் ருத்ராஜ் கைக்வாட். இங்கே யூ
செம ப்ரோ சரியா நாக். இது மாதிரி டெவால் வேவ்ஸ் போட்டிருக்க வேண்டியது. 7-4 3 6ங்க. பட் டெவால் வேவ்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட். அந்த பவுண்டரியோட ஜஸ்பீத் பும்ரா வாராச மேட்ச் அவர் வாங்குறாங்க. ஏன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. சும்மா இல்லைங்க ஒரு மேட்ச் 6 விக்கெட்ல 7 விக்கெட் ஜெயிச்சிருக்கோம். போட்டுருக்கு பாருங்க. கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் குவாலிஃபைட் ஃபார் த என்பிஎல் இந்தியா குவாலிஃபயர் ரவுண்ட். டேபிளில் பார்த்தா எல்லா மேட்சும் முடிஞ்சிச்சுங்க. ஏன் 10 விக்கெட் 10 கூட ஜெயிக்கல யாருமே. நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஓகே யார் அந்த 4 டீம் பார்த்தீங்கன்னா ஜிடி எங்கே ப்ரோ? ஜிடிஏ இல்லையே ப்ரோ. ஜிடி 1 2 3 4 5 6 இடத்துல இருக்குது. 4 டீம் வந்து கேகேஆர் கூட வரலங்க. எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி மும்பை வந்து 9வது இடத்துல இருக்குது. அப்பா ராஜஸ்தான் நம்ம சரியான இது ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துடலாம். ரோஹித் சர்மா தான் இருக்கார். பர்பிள் கேப்பில் வந்து 29 விக்கெட் எம்மாடி. ஆரஞ்சு கேப்பில் வந்து இவர் தான் ரோஹித் சர்மா தான் இருக்கார். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்கள் பெல்லைக்கான் தட்டிட்டு பாருங்கள். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சாச்சு. இதை வந்து டிக் கொடுத்துடலாம் பாருங்கள். இதான் மக்களே ராஜஸ்தான் கூட ஆட போகிறோம். ஜெயிச்சா ஸ்டேட் ஃபைனல், தோத்தா மேட்ச்சில் வாய்ப்பு இருக்குது. ஓகே கமான் ப்ரோ அடுத்த மேட்ச் செம்மையாக இருக்க போது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்கள் பெல்லைக்கான் தட்டிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். கீப் போயிட்டிங்.